ஆள் அரவமற்ற சாலை. அங்கு யார் வந்து போகிறார்கள் என்பது கூட தெரியாத இரவு வேளை. அப்படிப்பட்ட நள்ளிரவு நேரத்தில்தான் சேலத்தில் இயங்கி வரும் சட்டவிரோத சாய ஆலைகளிலிருந்து சாய கழிவுகள் திருமணி முத்தாறு நதியின் கால்வாயில் மடை திறந்த வெள்ளம் போல் பாய்கிறது. சேலம் மாவட்டம் களரம்பட்டி, கருங்கல்பட்டி, நெத்திமேடு, அம்மாப்பேட்டை, உத்தம சோழபுரம், பூலாவரி, கொண்டலாம்பட்டி, சீலநாயக்கன்பட்டி பகுதிகளில் சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் சட்டவிரோதமாக சாயப்பட்டறைகள் பெயர் பலகையுடன் பகிரங்கமாக இயங்கி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இவற்றை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை என்றும், பகல் முழுவதும் சேமித்து வைக்கும் சாய கழிவுகளை திருமணி முத்தாறு நதியின் கால்வாயில் சாய கழிவு ஆலைகள் திறந்து விடுவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனால் கால்வாயில் செல்லும் நிறம் செந்நிறமாக மாறிப்போயுள்ளது. அண்மையில் சீலநாயக்கன்பட்டி ஏரியில் சாய கழிவால் மீன்கள் செத்து மிதந்தது. அப்போது அங்குள்ள தென்னந்தோப்புக்குள் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சாயப்பட்டறை உடைத்து நொறுக்கப்பட்டது. ஆனால் அதே இடத்தில் மீண்டும் தொடங்கப்பட்ட சாயப்பட்டறை ஜரூராக நடந்து வருகின்றது. சட்டவிரோத சாய ஆலைகள் தொடர்பாக நமது செய்திக் குழுவினர் நள்ளிரவில் படம் பிடித்து சென்ற தகவல் அறிந்ததும் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையிலான குழுவினர் காலையில் சாய ஆலைகளில் சம்பிரதாய ஆய்வுகளை மேற்கொண்டனர். அந்த பகுதிக்கு வந்த பொதுப்பணித்துறையினரும் சட்டவிரோத சாய ஆலைகளை பார்வையிட்டு சென்றனரை தவிர எந்த ஒரு ஆலையையும் மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இதிலும் சில சாய ஆலைகள் மக்கள் குடியிருக்கும் வீடுகளிலேயே ரகசியமாக செயல்பட்டு வருவதுதான் வேதனை கலந்த உண்மை. சேலம் மாவட்டத்தில் சாய ஆலைகளை மாசு கட்டுப்பாட்டு துறையினர் அவ்வப்போது இடித்து அகற்றினாலும் உள்ளூர் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சிலர் சட்டவிரோதமாக சாய ஆலைகளை புதிதாக தொடங்கி நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சாய கழிவுகளால் நிலத்தடி நீர் கெட்டு விவசாயம் சீர்கெட்டுள்ள இந்த நிலையில் நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்தும் சாய பட்டறைகளை தங்கள் பகுதிகளில் இருந்து இடித்து அகற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் வினோத் மற்றும் வேல்ராஜ்.